ரெக்கார்ட் ஆகிடுற கத்தாக்குறாங்க. அது புன்னகை முதைய கண்களிலானந்த வெள்ளமையா கண்களிலானந்த வெள்ளமையா அவனாறு முகம் நம்மை ஆளும்
அக்கா நான் இன்னும் மலரை பறிக்கலக்கா. நீங்களா பறிப்பு எதிர்பார்த்தேன். அக்கா தூக்கிலாம் போக மாட்டேன்க்கா. என் பக்கத்துலதான் வச்சுப்பக்கா. நானா பறிச்சு என் பக்கத்துல வச்சுப்பேன்னு சொன்னேன். ஆமா அக்கா நானும் மலர பறிக்கவே இல்லை. இப்பதானே வந்தோம். இதுக்கப்புறம் தான் மலர பறிக்கலாம். என்ன மலர் நல்லா இருக்கும். மலர் தான் பறிச்சுடுங்க. நல்லா விட்டுடுங்க. அக்கா இங்க இருக்கிற எல்லா மலருமே அழகா தாங்க இருக்குது. எல்லாத்தையும் பறிக்கலாம். அதுதான் சரி. எல்லாமே ஆமா எல்லா மலருமே பறிக்கலாம். ஏன்டி இங்க ஓடி வா. இங்குள்ள மலர்களை பார்த்தாயா? ஆமா எவ்வளவு அழகழகா பூத்து குலுங்கி இருக்குது. அது தூரத்துல இருக்கு. அதெல்லாம் என்ன மலர்? என்ன மலர்? அதுதான் ஆகாய தாமரைன்னு சொல்லுவாங்க. ஆகாய தாமரையா? ஆமாடி. என்னடி சொல்ற? ஏண்டி அந்த ஆகாய தாமரை நீ முன்ன பின்ன பார்த்தது கிடையாது? ஏண்டி நான் பார்த்ததே இல்லடி. அடி பாவி. ஒரு பெண்களாக பிறந்து விட்டால் அனைத்து வித மலரை தெரிஞ்சிருக்கணும், புரிஞ்சிருக்கணும், அறிஞ்சிருக்கணும். ஆமா அந்த மலரை நீ தெரியலன்னு சொல்றீங்க. நீ பொம்பளையா இல்ல வேற எதுனா? ஏண்டி என்ன பார்க்க எப்படி இருக்கு? நீ ரொம்ப அழகா பொம்பளையா லட்சணமா இருக்கிறடி. தெரியுது இல்ல? ஆமா அத பார்த்து பல நாட்கள் ஆகுது சொன்னடி. அப்படியா? ஆமா இங்க ஓடி வா. இது இருக்கு. இதெல்லாம் என்ன மலர் தெரியுமா? என்ன மலடி அதெல்லாம்? சாமந்தி தோட்டம் சொல்லுவாங்க. சாமந்தி தோட்டமா? ஆமா. என்னடி சொல்ற? ஏண்டி என்ன இதெல்லாம் நல்லதுக்கு உதவும் கெட்டதுக்கு உதவும்டி. ஆமாடி. இந்த சாமந்தி தோட்டம் இல்லனா இங்க இருக்கிற ஆம்பளைங்களுக்கு யாருக்குமே வெளியே கிடையவே கிடையாது. சரி சரி இங்க ஓடி வா. ஏண்டி இது இருக்கு. இதெல்லாம் என்ன மலர் தெரியுமா? என்ன மலர் இதெல்லாம்? இது எல்லாம் மொட்டுடி. மொட்டா? ஆமா. இது பூக்க 10 வருஷம் ஆகும்டி. ஆமாடி 10 வருஷம் தான் ஆகும். இது இருக்கு. இதெல்லாம் என்ன மலர் தெரியுமா? என்ன மலர் இதெல்லாம்? இதெல்லாம் காக்கடாடி. காக்கட்டானா? ஏண்டி அதெல்லாம் நல்ல வாசனையா இருக்கும்டி. அப்படியா? சரி சரிடி. ஏண்டி உனக்கு பிடிச்ச மலரி? ஆசையான மலரி. அப்படியா? என்ன மலர் தெரியுமா? என்ன மலடி? அது இருக்கு பாரு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இருக்குதுடி. ஏண்டி இப்பதான் பூக்குதுன்னு சொல்லுடி. வந்து கொஞ்சம் சொல்லாதடி. அதாவது உன்னை தேடி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வருது. ஆமா. அது என்ன மலர் தெரியுமா? வராது. நீ பூக்கொண்டி அது. அதுதான் நான் இந்த மேடம் இருக்கேன்னா நீ இருக்கிறான்னு தெரியல. அது என்ன மலர் தெரியுமா? என்ன மலடி அதெல்லாம்? ஜாதி மல்லியா? ஏண்டி அதெல்லாம் ஜாதி மல்லி இல்லடி. வேற எனக்கு பிடிச்ச மல்லிடி. எனக்கு ரொம்ப பிடிக்கண்டி அந்த மல்லி. நான் வேற ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன். அதெல்லாம் பயனாடி. அதை பார்த்தது மதிமாயிக்கிட்டு நானு. பறிச்சுங்களா இல்லையா? இருக்கமா எங்க ஒரு குண்டு மல்லி கூட இல்லையே. அம்மா இப்பதான் பூக்க போகுது குண்டு மல்லி. குண்டு மல்லியா? ஆமா குண்டு மல்லி செல்றமா பறிச்சு வச்சுக்கோ. ஆனா குண்டு மல்லி இல்ல. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே அந்த ஓரத்துல இருக்குது, இந்த ஓரத்துல இருக்குது. அது அந்த ஓரம். எனக்கு குண்டு மல்லி தான் வேணும். நான் ஃப்ரீயா இருந்துட்டு இருக்கிறேன்ல. ஒரே ஒரு குண்டு மல்லி அப்படி சைட்ல வச்சுனா அப்படி இருக்கு பாரு. அம்மா குண்டு மல்லி எல்லாம் இல்ல. பேசுறதுக்கே நேரம் இல்ல. மலர்களை பறித்து மலையாக செய்ய வேண்டும் அல்லவா? ஆமாடி. ஏண்டி ஓசி நீங்களாம் மலரை பறிங்க. ஏண்டி எப்படி போகணும்னு சொல்லுடி. எப்படி தெரியுமா? ஆட விளையாட
வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் பெருக ஜாதி. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, ஆணவ சிரிப்பு. அது வளர்ப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா? தலைகுனியே வைப்பதா? அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, ஆணவ சிரிப்பு. போக போக காட்டுகிறேன் ஆணவ சிரிப்பு, ஆணவ சிரிப்பு. வணக்கம். ஒருத்தல் இறைப்பனை என்றும் அதனை மறத்தல் அதனும் நன்றென்றார் திருவள்ளுவர். அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனும் கூன் குருடு செவடராய் பிணி நீங்கி பிறத்தல் என்றார் ஔவையார். அதுக்கேற்பார் போல கடமை கண்ணியும் கட்டுப்பாடு இவரிடத்து செலுத்துக தாழ்த்திரு நாட்டில் மதுமதுராபுரி நாட்டை ஆண்டு வரக்கூடிய ராஜேந்திர மன்னருக்கு ஒரே ஒரு மகன் சிவமணி என்ற பெயரோடு வாழ்ந்து வருகிறேன். எனக்காக என்னுடைய தந்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பார். ஆடி பாடிக்கொண்டே செல்ல வேண்டும் என்னுடைய தந்தையை பார்ப்பதற்காக.